சத்தியத்தில் ஒன்று, சில காரியங்களை தள்ளிவிட வேண்டும், சில காரியங்களை தள்ளிவிடக்கூடாது. என்னென்னலாம் தள்ளிவிடக்கூடாது என்பதை நம்ம ரத்தின சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். முதல்ல வேதம் சொல்லுகிறதுனுடைய கற்பனை, வருகையின் சத்தியம் என்ன? வேத வசனத்தில் இல்லாததல்ல. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. எனக்கு பிடித்தவர்கள் இடத்தில் தான் நான் அன்பு கூறுவேன். லைக் மைண்டட், என்னை போல் இருக்கிறவங்க, பொருளாதாரத்தில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், உலக பிரகார அந்தஸ்தில் இருக்கலாம், இல்லை துன்மார்க்கத்தில் இருக்கலாம், இல்லை பெருமையில் இருக்கலாம், மேட்டிமையில் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கும். அதே மாதிரி இருக்கிறவனை தான் பிடிக்கும் சில பேருக்கு. குடிகாரங்களாம் பார்த்திங்கனாக்கா எல்லாம் உட்காந்து அது ஒரு அன்பு பாசமாக இருப்பாங்க. போய் விடுக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா பாசமாக இருப்பான். இவன் வட்டி பட்டி கிழிச்சு கொடுப்பான், அவன் சிகரெட்டை வாயில் வைப்பான். இவங்க இந்த அந்யோன்யெல்லாம் பார்த்திங்கன்னா பாவம்தான். அது ஒரு குரூப் இருக்கும். இந்த பரிசுத்த ஜனங்கள் மட்டும்தான் பிரச்சனை இல்லை. நீயா நானான்ட்டு ஒரே ஏட்டிக்கு போட்டு யார் முன்னே வரான் யார் பின்ன வரான்னு இது சீடர்கள் காலத்துலேருந்தே வருது. யார் பெரியவன் அவங்களுக்குள்ளோன்னு. குடிகாரன் ஒழுங்காக இருக்கான், கூலிகாரங்க ஒழுங்காக இருக்கிறான், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அமைப்பின் கீழே கட்டமைப்பின் கீழே ஒழுங்காக வரான். இந்த ஆட்கள் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஒரு கொம்பு முளைக்குது. மேட்டிமை, ஆவிக்குரிய மேட்டிமை வந்துடும். காயின் மாதிரி சொல்கிறது, நான் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன், நான் தானே அறிமுகப்படுத்தி வச்சேன், என்னமோ உன்னை கர்த்தர் பயன்படுத்தினார் அதுக்காவது நினச்சிக்கணும். நம்மளை அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காவது பயன்படுத்தினார். சின்ன விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. நான் இல்லைன்னா அவ்வளோதான், நான் இல்லைன்னா அவ்வளோதான். அவங்களுக்கு முகவரியே தெரியாது, விலாசமே இல்லாமல் அவங்க அப்படியே அவ்வளோதான். இதெல்லாம் என்ன சொல்லுகிறது? காயினின் வழி கொண்டவர்கள், வருகைக்குரிய சத்தியம். நீ உன்னிடத்தில் அன்பு கூறல போய் பிறனிடத்தில் அன்பு கூறும்படியாக நமக்கு மீது விழுந்த ஒரு பெரிய பாரம் அது. இந்த அடிப்படை சத்தியம்தான் மிகப்பெரிய ஆவிக்குரிய ஸ்தானத்தில் இருக்கிற ஜனங்க அறியாமல் போய் தான், அவர்களும் அந்த பழக்கம் இருக்காது, பிள்ளைகளையும் அந்த பழக்கத்தில் வளர்த்த மாட்டாங்க. அதனால் என்ன ஆகுனாக்கா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நியாய தீர்ப்பாக பூமியிலே வந்துடும் சிலதெல்லாம். த மோர் ஸ்பிரிச்சுவல் த மோர் யூ ஆர் பவுண்ட் டு த லார்ட். எவ்வளோ அதிகமாக நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று காட்டுகிறீர்களோ அவ்வளோ வாய் கர்த்தருக்குள்ளே கடமைப்பட்டிருக்கிறீங்க. எவனுக்கிட்ட அதிகமாக கிருபை கொடுத்துருக்கிறாரோ அவன்கிட்ட கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இப்போ நீங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? இதெல்லாம் சொல்லி வளர்க்கணும். உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல் பிற இடத்துல அன்பு கூறுவாயாக என்று சொல்லி நீங்கள் வளர்க்கணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே,